गौतम मुनि संपूजितरा सुर मुनिवर गण संस्तुतरा नाविक धावित मृगपदरा मिथिलापुर जन मोहकरा भवानी नन्ना இருக்கியா அம்மா நன்னா இருக்கியா பெரியவர் என்னதான் ஆச்சாரமா இருந்தாலும் அதுக்காக பாகுபாடு பாக்குறது இல்ல அவர் நெறியோட இருக்காரே தவிர வெறியோட இல்ல ஜாதி வித்தியாசம் பார்க்க மாட்டார் தன்னுடைய தர்மத்தையும் விடாம அதால மத்தவங்க மனசை நோகாம பார்த்துப்பார் வீட்டுல ரகோத்தம ராவுங்கிற வேற ஜாதிக்காரர் குடுத்துட்டு வச்சிருக்காரு அவங்கள வாடகைக்கு வச்சுதான் நினைக்காம தான் குடும்பமா நினைக்கிறாரு இப்படிப்பட்ட உத்தமருக்கு ஒரு அசட்ட புள்ள அது மேல இவருக்கு அளவு கடந்த பாசம் நல்லா இருக்கு இப்படி மகாராஜா செங்கோலை பிடிச்சுட்டு நிக்கிற மாதிரி நின்னா என்ன அர்த்தம் இதோ பாருங்க இன்னைக்கு இதுக்கு ஒரு வழி பண்ணிட்டு தான் அண்ணன் நகரணும் ஆமா ஏன்பா நீங்க ஆபீஸ் போயிடுறீங்க அம்மா வெளியில போயிடுறாங்க இந்த வீட்டுல தனியா இருக்கிறவ நான் தானே பயமா இருக்காத கல்யாணம் ஆகாத பொண்ணு எத்தனை பசங்க நடந்துச்சுன்னா இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு பார்த்தாகணும் நஜமாச்சாரி இன்னும் என்ன யோசனை பண்ணிட்டு இருக்கீங்க நீங்களே ஒரு முடிவுக்கு வர போறீங்களா இல்ல நானே இந்த வரது குட்டிய பேசாம இருந்தோ கிருஷ்ணன் பண்ணி விடுறேன் தடியாராதனை நடத்தினாதான் இவன் வழிக்கு வருவான் அடிச்சு கொண்டுடுங்க அப்பதான் நிம்மதி வரது நான் உன்னை பத்தி என்னமோ நினைச்சேன் நீ இப்படி செய்வேன்னு எதிர்பார்க்கவே இல்ல வருது வருதுன்னா வராதுடி எப்படி வரவழைக்கிறது நேற்றையும் வீட்டுக்கு வச்சுடுறேன் நல்லா மாட்டிக்கிட்டேன் நசிமாவதாரம் எடுத்துட்டார் போல இருக்கு ஆமா ஆமா கொட்டல்ல உருவி மாலையா போடாம விட மாட்டேன் அடிங்க நிறைய அடிங்க இந்த கஷ்டம் இன்னோட தீரணும் சாப்பிட்டு உள்ள சாப்பிட்டு இருக்காரு நல்லா சாப்பிட்டேன் ஐயோ என்ன காரியம் செஞ்சுட்டேன் என்ன இதுவே உன்னுடைய ஒவ்வொருத்தரும் இந்த ஆட்கள் இல்லாம இருக்குமா இல்லையோ எதுக்கட்டாலும் வரத குட்டின்னு அதை தலை உள்ளாம இருக்குமா இல்லையோ ஜலம் எடுத்து வை தலைமொழி விடுறேன் நரசிம்மாச்சாரி இப்படி கண்ணு தெரியாம அடிச்சு வீட்டுக்குள்ளேயே கொளுட்டீங்களே நான் செய்த பூஜை புரஸ்காரம் எல்லாம் போயிடுத்து இந்த பாவத்தை கழுவுனா 108 திருப்பதி போனால ரகோத்தமா அதை இழுத்து வாசல்ல போட்டு ஆக வேண்டியதப்பா பாட்டு பண்ண இனிமே நீ பயப்பட வேண்டியது இல்லைமா வேதாபாமி உங்க வீட்டுக்காரர் சூற புலிதான் கொன்னுட்டார் போங்க அப்பாடா மாமா அது எரிக்க போறா புதைக்க போறா என்னப்பா நீங்க பெருச்சாலியை போட்டு இப்படி அடிச்சு நசிக்கிட்டே இன்னைக்கு ராத்திரி பூரா தூக்கமே வராது ஒரு வாரமா ஜீவகாரண்யம் எலி இருக்கிற இடத்த சொல்லவே மாட்டேன்னுட்ட அதை அடிச்ச லூட்டி தாங்க முடியல ஜெயந்தி வேற சதா அதே நினைச்சிட்டு பயந்து போயிருக்கா அவ புடவை ரோக்கெல்லாம் கடிச்சு கொடை போட்டுடுத்து இந்த எலி ராத்திரி வேளையில வந்து ஆவியா பயமுறுத்தாத பாவம் வேதா வரதகுட்டி ரொம்ப பயந்து போயிருக்கான் கரண்டி காய்ச்சி கொஞ்சம் கொள்வோர் போட்டு கொடு உங்க நடாத ஒரு வம்சமோனோ அதான் நடுங்கி சாருது இதே எங்க ஸ்ரீரங்கம் தாத்தாச்சாரி பரம்பரைன்னா 18ஆம் பேருக்கு அகண்ட காவேரியில குறுக்க நீஞ்சும் கொழுவோர் குடிக்கிற வயசா இது போனா சட்கொலைக்க ஏய் தளிய பண்ற ரூம்ல மோட மேல காப்பி வச்சிருக்க தீப்பி குடிக்காம அண்ணாந்து குடிப்போம் வளர்த்து கொட்டுறேன் உப்பிரியப்ப கோயிலுக்கு நடையாம நடந்து பிறந்த குழந்தையவன் ஏன்பா அப்பல இருந்து கையை இப்படியே வச்சுட்டு இருக்கு அது பெருச்சாலி அடிச்ச போடணும் அது எது மேலேயோ படிச்சு புரண்டு போல இருக்கு நாடுறது அப்ப நான் பார்த்தேன் அந்த பெருச்சாலி ரகோத்தமரவாத்து பாத்ரூம்ல இருந்தா வந்தது